இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். கடந்த நாளிலே சாலமோன் ராஜாவை பற்றி நாம் சிந்தித்தோம். அவனுடைய அருமையான ஒரு ஆரம்பம், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த ஞானம், இவைகளெல்லாம் பார்த்தோம். கர்த்தரிடத்திலே முதலாவது அவன் அன்பு கூர்ந்தவனாக இருந்தான். அந்த அன்பு கூர்ந்ததினாலே கர்த்தர் அவனை நேசித்தார். அவனும் கர்த்தரிடத்திலே நேசமுள்ளவனாக அன்புள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரிட்ட சகல கட்டளைகளையும் அவன் கை கொண்டவனாக இருந்தான். ரெண்டாவது, அவனிடத்தில் தாழ்மை இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, நான் உமது அடியேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இக்னோரன்ஸ், நான் ஒரு போக்குவரத்து அறியாதவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அறியாமை, அவனுடைய தாழ்மையை குறித்து பார்த்தோம். அவனுடைய ஜெபம், அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் மிகவும் சிறந்ததாக இருந்தது. தேவனுடைய பார்வையிலே அது மிகுந்த உகந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து சாலமோனுடைய ஞானம், ஆண்டவர் அவனுக்கு மிகவும் அருமையான ஒரு ஞானத்தை கொடுத்தார். தீர்க்க முடியாத வழக்குகளை எல்லாம் அவன் தீர்த்து வைத்தான். அநேக நீதிமொழிகளையும் பாட்டுகளையும் அவன் எழுதி வைத்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவனுடைய வேலைப்பாடு, தேவனுடைய ஆலயத்தை கட்டினான், அரண்மனையை கட்டினான். மொத்தம் 20 வருடங்கள் அதற்காக அவன் எடுத்துக்கொண்டு அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக செய்து முடித்தான் என்று சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் அவனுடைய 20 வருஷ வாழ்க்கையில் மிகவும் அருமையாக போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சாலமோனுடைய வீழ்ச்சி. ஸோ சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்ததை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல் காரணம் பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். இங்கே நான் பார்க்கிறோம், சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவன் அநேக காரியங்களை தனக்கென்று சேர்த்து கொண்டான். சேர்த்து வைக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஐஸ்வர்யவனை பார்த்து சொல்கிறாரு, நீ இவ்வளோ சேர்த்து வைக்கிறியே, நாளைக்கு நீ செத்து போயிட்டனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையதாகும்? அப்போ அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? மதிகேடனே, முட்டாளே, நீ இவ்வளோ சேர்த்து வைக்கிறியே, நாளைக்கு உயிர் போச்சுன்னா இது யாருக்கு? என் பிள்ளைங்களுக்கு. அவன் சொன்னான்ல, என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சு பாருங்க, அவன் எப்படி இருப்பான்? பணத்தோட அருமை தெரியாமல் தான் இருப்பான். இங்கே வேதம் சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த முதல் காரணத்தை சொல்லுகிறதுக்கு, அவன் ரதங்களையும் குதிரை வீரரையும் அதிகமாக சேர்த்தான். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பாருங்களேன், எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்களை போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கினான். ரொம்ப அதிகமாக்கிட்டான். நிறைய வெள்ளி சேர்த்தான். அது ஒரு பொருட்டாவே என்னல அவனுடைய ஆட்சி காலத்தில். வெள்ளி ஒரு பொருட்டா என்னல, கற்களை போல. ஸோ அவன் சொத்துக்களை சேர்த்துக்கொள்ள ஆரம்பித்தான். வெள்ளியை சேர்த்தான், பொண்ணு சேர்த்தான், குதிரை வீரர்களையும் ரதங்களையும் எல்லாவற்றையும் சேர்த்தான். இருக்கிறது போதுன்ற எண்ணம் அவனுக்கு என்ன செய்யல இல்லை. யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? தேவன் ஞானத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அது போதும் அவனுக்கு. தேவன் கொடுத்த அந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு போதும். ஆனால் இன்னும் அதிகமாக சேர்க்கணுன்ற எண்ணம் நிறைய சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அதான். தேவன் எனக்கு கொடுத்ததில் நம்ம திருப்தி அடைகிறதில்லை. இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக சேர்க்கணும். வீடு மேலே வீடு, கார் மேலே காரு, சொத்து மேலே சொத்து. எதுக்கு? சங்கீதம் 49:11 இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து, இந்த துன்மார்க்களை குறித்து, உலக மனுஷனை குறித்து சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். பாருங்க என்ன சொல்றான்? தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்களுடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். வீடுகளுக்கும் இடத்துக்கும் தங்களுடைய பெயரை தரிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சந்ததி நம்முடைய பெயரை சொல்லும், ரொம்ப நாளைக்கு இது நிற்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய அபிப்பிராயம். ஆனால் இதெல்லாம் அழிந்து போயிடும்ன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கு தெரியும். தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய சேர்த்து வைக்க தான் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 12 வரைக்கும் நான் படிக்கிறேன் ஒரு சில வசனங்கள் மட்டும். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.
போதுன்ற என்ன வரணும். தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரா, இது போதும். இதே சாலமோன் நீதிமொழிகள் 10:22 சொல்லியிருக்கிறான், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தால், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதுல வேதனை இருக்காது, அதுல பிரச்சனை இருக்காது, அதுல கஷ்டம் இருக்காது. ஆனா நாமளே தேடணும்னா அதுல என்ன இருக்கும்? கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், பிரச்சனை இருக்கும். பவுலும் அதான் சொல்றாரு, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். என்ன இருக்கோ அது போதும் நினைங்க. 12 இன்ச்சு டிவி தான் இருக்கா, ஓகே போதும். 24 இன்ச்சு டிவிக்கு தேட வேண்டாம், அது வரும்போது வரட்டும், கிடைச்சா ஓகே சந்தோஷம். நம்ம இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க கத்துக்கிட்டோம்னா தான் அடுத்ததான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இருக்கிறதுல சந்தோஷம் இல்லைன்னா அடுத்த காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் நினைச்ச மாட்டார், தரமாட்டார். ஸோ இங்கே பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பவுல் சொல்கிறாரு, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. இங்கேருந்து நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போக போவதும் கிடையாது என்பது நிச்சயம், அது உறுதி. யோபு சொல்லும்போது சொல்கிறான், என் தாயின் கற்பத்திலே நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாகவே போவேன். சரி, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் கிடையாது என்பது நிச்சயம். அப்புறம் அவர் சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அடுத்துதான் ரொம்ப காட்டமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லும்போது சொல்றாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், அதாவது பணக்காரனாக வேண்டும் என்று விரும்பினால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க? கண்ணியில விழுந்துடுறாங்க. மதிகேடான காரியம், முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறாங்க. அழிவுக்கு நேராய் போகக்கூடிய மதிகேடுமான சேதமான பலவித இச்சைகளில் என்ன செய்கிறார்கள்? விழுகிறார்கள். சொல்லிட்டு அவர் சொல்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். பணத்தினால ஐஸ்வர்யவானாக விரும்பணுன்றதுனால நிறைய பேர் என்ன பண்றது இல்லை? சண்டே சர்ச்சுக்கு வர்றதில்லை. கேட்டால் என்னது? டியூட்டி ஓட்டி வேலை வைக்கிறாங்க பிரதர், என்ன பண்ணுறது, வர முடியல. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறவர்களாக, தங்களை தாங்களே வேதனையினாலே குத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்ன்ற அந்த ஒரு வெறி. சம்பாதிச்சு எங்க கொண்டு போய் போட போறீங்க? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். அடுத்து சொல்றாரு, நீயோ. யார சொல்றாரு? அவனை தானே சொல்றாரு, நமக்கு இல்லை. தீமோத்தேயுக்கு தானே சொல்றாரு, நமக்கு இல்லை. நீயோ, இங்க எழுதினது தீமோத்தேயுக்கா இருந்தாலும் இந்த வசனம் நமக்கும் பொருந்தும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு, இவைகளை விட்டு ஓடு. அது உன்னை துரத்தும், அது உன்னை பிடிக்கும், அது உன்னை கண்ணிலே சிக்க வைக்கும், ஆனால் அதில் விழுந்துடாத. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், இந்த வெறித்தனம் உனக்கு வேண்டாம். நீயோ இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பணத்தை சம்பாதிக்கணுன்றதை விட்டுட்டு ஒரு விஷயம் தான் சொல்றாரு, நல்லா கவனிங்க. பணத்தை சம்பாதிக்காத, பணம் வேண்டான்னு சொல்லலை, நல்லா கவனிங்க. சம்பாதிங்க, உங்கள் வீட்டுக்கு தேவைக்கு, வீடு வாடகை கட்டணும், பிள்ளைங்க படிப்புக்கு தேவை, எல்லாம் தேவை, பணம் வேணும். ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. தேவையானதை சம்பாதிக்கணும், அதுக்காக நீங்கள் ஓடுங்க. ஆனால் அதை மீறி அதிகமாய் ஐஸ்வர்யவானாக வேண்டும்,
அப்படின்னு நினைக்காதீங்க. அவைகளை விட்டு ஓடி எதெல்லாம் நாட சொல்லுகிறார்? நீதி, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாவற்றையும் நாடணும். எத்தனை காரியத்தை அவர் சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. ஒரு காரியத்தை விடு, பணத்தின் பின்னாடி ஓடாத, அதை விட்டுட்டு நீ எதுவும் பின்னாடி போ. நீதியின் பின்னாடியும், தேவ பக்தியின் பின்னாடியும், விசுவாசத்தின் பின்னாடியும், அன்பின் பின்னாடியும், பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி அதன் பின்னாடி போன்றார். அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட. எதற்காக? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. எங்க? பரலோகத்துக்கு போனோம். என்னுடைய குடியிருப்பு அங்க இருக்கு. தேவன் வருவார், என்னை அழைத்து செல்வார் என்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த உலகமே கதின்னு இருக்கக்கூடாது. இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். நிறைய பேருக்கு முன்னாடி நீ அறிக்கை பண்ணியிருக்க. என்ன அறிக்கை பண்ணியிருக்க? ஏசாமியை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் மரித்தாலும் எங்கே போவேன்? பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை பண்ணியிருக்காய். நல்ல அறிக்கை பண்ணியிருக்காய். ஆனால் இப்போ எங்கே போயிட்டு இருக்க? ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போயிட்டு இருக்க. அப்படி வேண்டாம். பிரியமானவர்களே, நமக்கு இது ஒரு எச்சரிக்கை. சாலமோன் அதிகமான சொத்துக்களை சேர்த்து கொண்டான். தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை அல்லாமல் இன்னும் அதிகமாக திரளாய் சேர்த்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அவனுடைய வீழ்ச்சியினுடைய காரணம். தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தினால் அல்ல, தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அதனால் அவன் விழுந்து போகவில்லை. அதற்கு மேலாக இன்னும் அதிகமாய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினால தான் சாலமோன் வீழ்ச்சி அடைவதற்கு முதல் காரணமாக இருந்தது. இரண்டாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். குதிரைகள், எகிப்தின் குதிரைகள் ரொம்ப சிறந்தது. அதனால் அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இடத்துக்கு ஃபேமஸாக இருக்கும் இல்லையா? அல்வா வாங்கணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா? குதிரைக்கு ஃபேமஸ் என்னது? எகிப்து. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தான். வாங்கலாமா? இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஒரு ராஜா தன்னுடைய படையை பெருக்கிக் கொள்வதற்கும் எதிரிகள் தன்னை வீழ்த்துவதற்கும் குதிரைப்படை, காலாட்படை, ஆட்கள் தேவைதான். இதில் சம்பாதிக்கிறதுல என்ன தப்பு? சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க ஆள் சேர்க்கறதுனாலையோ இல்லைன்னா நீங்க குதிரையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம படைக்கு போய் சண்டை போடுறதுனால உங்களுக்கு என்ன வரப்போறது கிடையாது, ஜெயம் வரப்போறது கிடையாது. தாவீதை குறித்து பார்க்கும்பொழுது, தாவீது தன்னுடைய படையில் இருக்கக்கூடியவர்களை எண்ணுவதற்காக கட்டளையிடுகிறான் யோவாபுக்கு இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி லக்கம் பார்க்க சொல்லுகிறான். எதற்காக? தன்னுடைய படைபலத்தை நிரூபிக்கணும். எவ்வளோ ஆள் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் அது தப்பு அப்படின்றார். என்னைக்குமே உங்களுடைய சுயபலத்திலேயோ உங்களுடைய சாமர்த்தியத்திலேயோ நீங்கள் என்ன பண்ண போகிறது கிடையாது, ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லும்போது கூட சொல்கிறாரு, கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய திறமையினால நான் இங்கே வந்தேன்னு சொல்லி சொல்லாத, என்னுடைய கையின் பிரயாசத்தில் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லி சொல்லாத, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அதை மறந்து போகக்கூடாது. ஸோ இங்கே சாலமோன் அநேக குதிரைகளை சம்பாதிக்கும்படி எகிப்துக்கு போகிறான். குதிரைகள் மட்டுமல்ல, அடுத்து என்னது? புடவை. அதுவும் ஒப்பந்த கிரயத்துக்கு வாங்கினானா. என்ன அது எவ்வளவோ பேரம் பேசுறதே கிடையாது, எவ்வளவோ அப்படியே வாங்கிடுறது. அந்த ரேட்டு, அதை கரண்ட் ப்ரைஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஏன் அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? பணம் இருந்துச்சு, பேரம் பேசவே இல்லை. குதிரைகளையும் புடவைகளையும் அதே ரேட்டுக்கு அப்படியே வாங்கிட்டான். ஸோ ரெண்டாவது அவனுடைய தவறு, மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், எகிப்துக்கு சென்றான். தான் விட்டு வந்த தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? வாக்கு கொடுத்துருக்காரு, எகிப்துக்கு திரும்பி போவாதீங்க, எகிப்துக்கு போகக்கூடாது. ஆபிரகாம் எகிப்துக்கு போனதுனால என்னாச்சு? தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான்.
ஈசாக்கு எகிப்துக்கு போகும்போது ஆண்டவர் எச்சரிக்கிறார், போகாத, இங்கே இரு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். தேவன் சொல்லாமல் நீங்கள் எகிப்துக்கு போகாதீங்க. எகிப்து என்று சொல்லும்போது இந்த உலகம். தேவன் சொல்லாமல் நீங்கள் இந்த உலகத்துக்கு போகாதீங்க, உலகத்தோடு ஒத்து போகாதீங்க. தேவன் எகிப்துக்கு போக சொல்லுவாரா? புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு ஒரு உதாரணம் இருக்குது இல்லையா? நீ உன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு எகிப்துக்கு போ, நான் சொல்லுற வரைக்கும் நீ அங்கே இரு. பிள்ளையை கொலை செய்கிறவன் சாகிற வரைக்கும் நீ அங்கே இரு. எங்கே? எகிப்து. நிறைய விஷயத்தில் பாருங்கள், எகிப்து அடைக்கலம் புகக்கூடிய இடமாகவும் இருக்குது, அடைக்கலம் தரக்கூடிய இடமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் எகிப்து நம்மை பாவத்தில் விழச் செய்யக்கூடிய இடமாகவும் இருக்குது. ஸோ எப்போ எகிப்துக்கு போகணுன்றது ஆண்டவர் சொன்னால் தான் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. சொல்ல புரியுதா? நிறைய சமயத்தில் சுயமாக முடிவெடுத்து எகிப்துக்கு போயிடுறோம். அப்படி போகாதீங்க. ஆண்டவர் சொன்னால் போங்க, அதில் ஒரு நன்மை இருக்கும். நம்ம போவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இல்லைன்னா அது உங்களுக்கு தான் அழிவாக இருக்கும். ஆண்டவர் எகிப்துக்கு போச்சுனது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக என்ன செய்தது சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. மத்தேயு 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஓசியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, தெரியும். என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்கின்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக என்ன செய்கிறார்? எகிப்துக்கு போக சொல்கிறார். சரி, சாலமோனுடைய 3வது வீழ்ச்சி. முதல்ல என்னது? அதிகமாக சொத்து சேர்த்தான். 2வது, எகிப்திலிருந்து என்ன செய்தான்? குதிரைகளை வரவழைத்தான். 3வது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கிருந்து தாங்க மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சாலமோன் சந்திக்கிறான். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். ஏன் இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மேலே ஆசை வைக்கிறான்? ஏன்னா எகிப்துக்கு அடிக்கடி போயிட்டு குதிரையை வாங்கிட்டு வரான். இவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கே இருக்கக்கூடிய குமார்த்திகள், அந்த ராஜாவுடைய குமார்த்திகளெல்லாம் என்ன பண்ணிடுவான்? கல்யாணம் பண்ணிக்குவான். ஏன்னா அதை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்காக. சண்டை வரக்கூடாது, சுகமாக போகணும். தாவீது நாட்களில் யுத்தம் இருந்தது, சாலமோன் நாட்களில் என்ன கிடையாது? யுத்தமே கிடையாது. ஏன்? எல்லாரையும் தனக்குன்னு வச்சுக்கிட்டான். அம்மோனியர்கள், மோவாபியர்கள், ஏதோனியர்கள், சீதோனியர்கள், ஏத்தியர்கள், யாராக இருந்தாலும் சரி, பொண்ணு எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. மர்மோன் ஆகிட்டா பிரச்சனையே கிடையாது. போகிற இடத்தெல்லாம் பொண்ணு எடுத்துக்கிறது. அநேகம் ஸ்திரீகள் மேல் என்ன செய்தான்? ஆசை வைத்தான். சிம்சனுடைய அழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய இனத்திலிருந்து பொண்ணு எடுக்காமல் எங்கே போய் பொண்ணு எடுத்தான்? பெலிஸ்தியர்களுடைய தேசத்தில் போய் பொண்ணு எடுத்தான். அதான் அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ கல்யாணமாக போகிற வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாம் அந்நிய ஸ்திரீகளோடு கூட அங்கே நாம் ஐக்கியப்படும் பொழுது அது மிகுந்த அழிவுக்கு நேராக கொண்டு போகும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய பின்பகுதி. சரி, 2வது வசனம் ஃபுல்லாக வாசிங்களேன். நீ அப்படி கல்யாணம் பண்ணனா அவர்கள் நிச்சயமாய் அவர்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாக இருந்தான். ஃபெலோஷிப். ஆசை வச்சது மட்டும் இல்லை, ரொம்ப ஐக்கியம். அந்த தேசத்தின் ராஜாவுக்கும் இவனுக்கும் ரொம்ப ஐக்கியம். இதனால் என்னாச்சு தெரியுமா? கடைசி நாட்களில் அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்தான்? மணி ஆட்டிக்கிட்டு தூபம் காட்டிக்கிட்டு இருந்தான். அவனுடைய வீழ்ச்சியினுடைய 3வது காரணம் அந்நிய பெண்களை கல்யாணம் பண்ணது. அதுவும் 1ஆ 2ஆ? எத்தனை மனைவி அவனுக்கு? 700 மனைவி. மறுமனையாட்டிகள் 300, டோட்டல் 1000. எப்படி தான் பயபுள்ள சம்பாதிச்சதோ தெரியல. சம்பாதிச்சது பெரிய விஷயமா இருந்தாலும் சமாளித்தது பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த சாலமோனுடைய பிந்தைய நிலை மிகவும் மோசமான ஒரு நிலையாக இருந்தது. யோசிச்சு பாருங்களேன். இந்த 3 ரீசன் தான் அவனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. 1,
ஐஸ்வர்யத்தை அதிகமாக சேர்த்தது அவனுக்கு முதல் வீழ்ச்சி. ரெண்டாவது எகிப்துக்கு போனது. மூன்றாவது அநேக அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணது. ஆண்டவர் ஒரு ராஜாவாகும்போது அவனுக்கு தேவன் சில கட்டளைகளை கொடுத்தார். இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அதில் அந்த 3 இருக்கு இல்லையா? உபாகமம் 17ஆம் அதிகாரம் 16 20 வசனம், 16 20 வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 3மே அங்கே என்ன வந்துடுச்சு இல்லையா? முதல்ல நம்ம பார்த்தோம், அநேக ஐஸ்வர்யத்தை அவன் சம்பாதித்தான். உபாகமம் 17 நாம் வாசிக்கிறோம், ஒரு ராஜா வெள்ளியையும் பொன்னையும் தனக்கு மிகுதியாக பெருக பண்ணக்கூடாது, இது தேவனுடைய கட்டளை. ஆனால் சாலமோன் அதை மீறி செய்தான். ரெண்டாவது, அவன் எகிப்துக்கு சென்று எகிப்திலிருந்து குதிரைகளையும் புடவைகளையும் வாங்கினான். இங்கே நாம் பார்க்கிறோம் 16வது வசனம், உபாகமம் 17:16, அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். நீயும் போகக்கூடாது, ஜனங்களே என்ன செய்யக்கூடாது, போயிட்டு குதிரையை வாங்கிட்டு வந்து ஜனங்களை அனுப்பக்கூடாது. அனுப்புனா என்ன நடக்கும்? எகிப்தை பார்த்த உடனே அங்கே உட்காந்துருவான். இந்த இதை விட்டுட்டாயா கானானுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் உட்காந்துரும். ஏன்னா எகிப்து நைல் நதி ஓடுற தேசம், எப்பொழுதும் பசுமையாக இருக்கக்கூடிய தேசம். எப்போதுமே இங்கே எங்கேயாவது பஞ்சம், கானானில் பஞ்சம் வந்தால் உடனே எங்கே தான் போவாங்க? எகிப்துக்கு. அதனால் ஜனங்களை போக பண்ணாத. கஷ்டமோ நஷ்டமோ நீ எங்கே தான் இருக்கணும்? கானானில் தான் இருக்கணும். அடித்தாலும் பிடிச்சாலும் புருஷன் வீடு தான். அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு ஓடி போயிடக்கூடாது இல்லையா? உலகத்தோடு ஒத்து போயிடக்கூடாது, உலகத்துக்கு போயிடக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், எகிப்துக்கு போக பண்ணாத. மூன்றாவது, அநேகம் ஸ்திரீகளை என்ன செய்யக்கூடாது? படைக்கக்கூடாது. 17:17, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். இது எப்போங்க சொல்லி வச்சாரு? மோசையின் காலத்தில் சொல்லி வச்சது. எதுக்காக சொன்னார்? ரீசன் இருக்கு. நீ எகிப்துக்கு போக பண்ணினால் ஜனங்களை, அவன் அங்கே செட்டில் ஆகிடுவான். நீ அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ணினால் உன் இருதயம் என்ன செய்யும்? பின்வாங்கி போக பண்ணும். நீ அநேகம் வெள்ளியையும் பொன்னையும் சம்பாதித்தால் என்ன பண்ணுவ? மேட்டிமையாவாய். அதன் மேலே தான் உன்னுடைய இருதயம் சார்ந்திருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொன்னார், அதை என்ன செய்யாதன்னாரு. ஆனால் சாலமோன் இதெல்லாம் செஞ்சான். இதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். 1 ராஜாக்கள் 11:4. இங்கே நாம் பார்க்கிறோம், அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாக இருக்கவில்லை. காரணம், அந்நிய ஸ்திரீகள் அவனை என்ன செய்தார்கள்? வழி விலக செய்தார்கள். ஸோ இங்கே 1 ராஜாக்கள் 3:3 நாம் பார்க்கிறோம், அவனுடைய இருதயம் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து தாவீது தனக்கு சொன்ன அந்த வார்த்தைகளின்படி அவன் நடந்தான். ஆனால் இங்கே அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆரம்பத்தில், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்திருப்போம். ஒழுங்காக பைபிள் ஸ்டடி, மீட்டிங், அது இதுன்னு எல்லாத்துலேயுமே கலந்து கொண்டிருப்போம். ஆனால் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கோம். காரணம் என்ன? வேலை டியூட்டின்னு போகிறோமா, இல்லை மற்ற வேற ஏதாவது காரணம் இருக்கா? உலகத்தோடு ஒத்து போகிறோமா? மச்சான் பிள்ளைக்கு காது கொடுத்து, மாமன் பிள்ளைக்கு இது வயசுக்கு வந்துச்சு, இப்படிலாம் போகிறோமா? யோசிச்சு பாருங்க. உலகத்தோடு எகிப்துக்கு போகாதீங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்காதீங்க, அந்நிய பெண்கள் மேலே அதிகமாக ஆசைக்காங்க. இது செய்ய மாட்டாங்க. நீங்கள் இது அதிகமாக பண்ண மாட்டோம்ல. அநேக ஸ்திரீகளை படைக்க மாட்டோம். ஏன்னா ஒன்று கட்டிட்டு நம்ம வர்ற மாதிரி போகிறதான். ஸோ இந்த அந்நிய பெண்கள் மீது அதிகமாக ஆசை வைக்காதீங்க, போகாதீங்கன்னா ஒருவேளை நம்ம சரீர பிரகாரமாக அதை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சிந்தையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் போனீங்கன்னா www 3 Wக்கு அர்த்தம் சொல்ல மாட்டேங்கன்னா வெல்த்,
WWW ரொம்ப ஆபத்து. வேர்ல்டு வெல்த் உமன். ஸோ கவனமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் நம்மை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்துக்கும் பங்கத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு? சரி, பின்வாங்கி போயிட்டாங்க, ஆண்டவர் விட்டு போயிட்டான். என்ன நடந்தது? அவனுடைய ராஜ்யம் அவனை விட்டு என்ன செய்தது? எடுத்து போடப்பட்டது. அவனுடைய ராஜ்யத்தை தேவன் அவனிடத்திலிருந்து பிடுங்கி இன்னொருத்தங்க கொடுக்கிறார். பாருங்க, சவுலுடைய ராஜ்யம் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. தாவீதுடைய ராஜ்யம் அவனிடத்திலிருந்து யாருக்கு வருதிப்போம்? சாலமோனுக்கு. ஏன்? வயசாயிடுச்சு ஒண்ணு, ரைட்டு. தாவீது பத்சேபாவோடு கூட என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். அதனால அவன் ராஜ்யத்தை விட்டு என்ன செய்யறான்? ஓடி போகிறான். அப்சலோம் அவனுக்கு விரோதமாக வருகிறான் இல்லையா? அகித்தோப்பேல் அவனுக்கு விரோதமாக எழுப்புகிறான். நம்ம பார்த்தோம். ஸோ எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பெல்லாம் நாம் ஓடிக்கிட்டே இருப்போம், ராஜ்யத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருப்போம், நிம்மதி இல்லாமல் அலைவோம். சாலமோன் இங்கே தவறு செய்கிறான். அவனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டு வேறொருவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை மட்டும் நம்ம வாசிச்சு நம்ம முடிக்கலாம். அதுக்கப்புறம் அது என்ன நடக்குன்றதை நம்ம கர்த்தர் சித்தமானால் பின்னாட்களே நாம் சிந்திக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 11:9-13 வரைக்கும் 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 முறை தரிசனமாகி, மகனே நீ என்ன செய், போற பாதை சரியில்லை, திரும்பி வா திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் செவுடங்கால சங்கு மாதிரி அவன் என்ன செய்யல, கேட்கல. அவனுடைய வழியில தான் நிறைய சமயத்துல கர்த்தருடைய எச்சரிப்பு நமக்கு வருகிறது. வேத வசனத்தின் மூலமாகவும் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவும் தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுத்தும் கூட நாம் என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆண்டவர் 2 முறை எச்சரிப்பு கொடுக்கிறார், அவன் கேட்காம போறான். இதனால் கர்த்தர் அவன் மேல் என்ன செய்தார்? கோபமானார். பாருங்க, 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். நல்லா கவனிங்க, சாலமோனுக்கு அடுத்து யார் தான் ராஜாவாகணும்? அவனுடைய பிள்ளை தான் வரணும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ செஞ்ச பாவத்தினால உன் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன், உன்னுடைய வேலைக்காரனுக்கு, உன்னுடைய சர்வன்ட் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன்றாரு. இந்த ராஜ்யம் 2ஆ பிரிவுபடுவதற்கு காரணம் இருந்தது யார் தெரியுமா? சாலமோன். இஸ்ரவேல் என்னும் ஒரே தேசமா இருந்த இந்த ராஜ்யம் யூதா இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிவதற்கு காரணமா இருந்ததே யாரு? சாலமோன். இஸ்ரவேல் வடக்கு ராஜ்யமாகவும் யூதா தெற்கு ராஜ்யமாகவும் 2ஆக என்ன செய்யப்படுகிறது? பிரிக்கப்படுகிறது. பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க. இங்க அவர் சொல்றாரு, உன்னுடைய நாட்களிலே நான் அதை செய்வதில்லை, உன்னுடைய குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன். எதனால? தாவீது நிமித்தமாக இல்லையா? உன்னுடைய தகப்பனாகிய தாவீது நிமித்தம் உன்னுடைய நாட்களில் செய்ய மாட்டேன், உன்னுடைய குமாரனுடைய நாட்களில் செய்வேன். இஸ்ரவேல் என்ற ராஜ்யம் ஒன்றாக இருக்கும்போது ஆட்சி செய்தவர்கள் சவுல், தாவீது, சாலமோன். இடையில இஸ்போசேத் வரான் 2 வருஷம். அது வரலாற்று கணக்குப்படி இருந்தாலும் தேவனுடைய கணக்கின்படி அது வருவதில்லை. சவுல், தாவீது, சாலமோன் 40 வருஷம் 3 பேரும் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்கள். 120 வருஷம். அதுக்கு அப்புறமாக ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது. எப்படி பிரிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்பதை வரக்கூடிய நாட்களில் நாம் சிந்திக்கலாம்.